மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் தலைவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வெட்டப்படாத மண் வளமாவதில்லை, புடமிடப்படாத பொன் தூய்மையாவதில்லை, நிலத்தை முட்டாத விதை விருட்சமாவதில்லை, வான் வரை எட்டாத கழுகு பறவைகளின் அரசியாவதில்லை. புரட்சி இல்லாத வாழ்வில் மாற்றமில்லை, புரட்டு போடாத மனித இனம் மீட்படைவதில்லை. அன்பர்களே, சவால்கள் நிறைந்தது நம் வாழ்வு. பிரச்சனைகளை கண்டு மனம் கசந்து மனம் நொந்து அவற்றிலிருந்து ஓடி ஒளிவதே நம் தினதின வாழ்க்கையாகிவிட்டது. மாறாக அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது, அவற்றை நம் வாழ்விற்கு எப்படி அர்த்தமுள்ளதாக்குவது, அவற்றை பிறர் வாழ்விற்கு எப்படி மீட்பின் பாதையாக்குவது என வாழ்க்கை போராட்டத்திற்கு புதிய அர்த்தத்தையும் பரிமாணத்தையும் கொடுக்கிறது இன்றைய வழிபாடு. இணைவோம் பக்தியோடு, பிணைவோம் இயேசுவோடு. ஆரோக்கிய சாமி உடல்நலம் பெறவும், பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காகவும், எலிசா குடும்ப கருத்துக்களுக்காகவும், ரெஜினா வினரசி நல்ல வரம் அமையவும், ஜோசப் எட்வர்ட் ஜெய்சிலி குடும்ப கருத்துக்களுக்காகவும், சாமி கண்ணு குளோரியா குடும்ப கருத்துக்களுக்காகவும், அன்று திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும், குழந்தை வரனுக்காகவும், உபநேசன் உடல் பூரணம் குணப்பெற வேண்டும் என்று சொல்லியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தினரையே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கு ஊற்றும் தொடக்கமுடையரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கின எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புல்லினாலின் மேல் தெளி
எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உமக்கே சொந்தம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் உம்முடைய அருள் துணை ஒன்றிலே வைத்திருக்கின்றோம். எங்கள் எல்லா துன்பங்களிலும் நெருக்கடிகளிலும் எங்கள் அருகே இருந்து மாறாதவும் இரக்கத்தால் எங்களை காத்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் வரும் யோபு கதாபாத்திரம் மனிதர்கள் ஒவ்வொருவருடைய மாதிரி. நம் படும் வேதனையை, நமது மனதில் எழும் கேள்விகளை வார்த்தைப்படுத்துகிறார் யோபு. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் கடவுளை பழிக்காமல் தனது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் யோபுவின் வார்த்தைகளே இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலி ஆட்களின் நாள்களை போன்றவை தாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன.
இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும், விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். நற்செய்தி அறிவிப்பு எவ்வாறு பவுலடிகளாருடன் பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை எடுத்து எம்புகிறது. இன்றைய 2ஆம் வாசகம். நற்செய்திக்காக என் நிலையையும் ஏற்க தயார் என தூய பவுல் முழக்கமிடுகிறார். நம் நற்செய்தி தாகத்தை தூண்டிவிடும் இவ்வாசகம் நம் அனைவருக்கும் சிறந்த கொடையே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 16-19 மற்றும் 22-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன்.
வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவரானேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 29 39 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடுகின்ற வரைதான் மனிதன். அதுபோல பிரச்சனைகள் மத்தியிலே விடாமுயற்சியோடும் வீரமுள்ள விசுவாசத்தோடும் வாழுகின்றவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் என்பதுதான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தவறாமல் எழுப்புகின்ற ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுங்களா? எல்லா மனிதர்களும் எப்பயாவது வாழ்வில் ஒரு முறையாவது கண்டிப்பா அந்த வார்த்தை, இந்த கேள்வியை தங்களுடைய இதயத்திலே எழுப்புவார்கள் என்று சொல்லி உளவியலாளர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள். அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கிறாரு? என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் மட்டும் ஏன் இத்தகைய துன்பங்களை தருகின்றார்? அப்படின்ற ஒரு கேள்விதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக இந்த கேள்வி எழுப்பார்கள் என்று சொல்லி உளவியலின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த கேள்வியானது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். வாழ்க்கையிலே தீர்க்க முடியாத நோய்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள்,
அவிழ்க்க முடியாத கட்டுகள், திறக்கப்படாத கதவுகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எத்தகைய ஒரு முயற்சிகளை செய்தும் கூட ஒரு சூன்யமான சூழ்நிலையே, அமாவாசை என்கின்ற ஒரு கும்மிருட்டானது நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்ற சூழ்நிலையில ஒவ்வொரு மனிதனும் இந்த கேள்வியை தன்னுடைய வாழ்வினுடைய இதயத்தினுடைய அடிநாதத்தில் இருந்து எழுப்புகின்ற ஒரு கேள்வி, எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள். அப்ப இத்தகைய ஒரு சூழ்நிலையை எத்தகைய ஒரு நாம் அறிவுரைகளையோ ஆலோசனைகளையோ மறையுரைகளையோ நாம் கொடுத்தாலும் கூட நம்முடைய மனதானது அதை ஏற்றுக்கொள்ள மறக்கின்றது. ஜென் மதத்திலே இவ்வாறாக ஒரு கதையானது, நன்னெறி கதையானது சொல்லப்படுகின்றது. வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, இவைகளை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு அழகான ஒரு கிராமம். காலை நேரத்திலே ஒரு பையன் என்ன பண்றான், நடந்து நடைப்பயிற்சிக்காக ஆற்றங்கரையோரம் செல்லுகிறான். அந்த ஆற்றில் இருந்து ஒரு குரல் கேட்கின்றது, அலறல் சத்தம். ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு உயிருக்கு போராடுகின்ற ஒரு அலறல் சத்தம் கேட்கின்றது. அப்ப அந்த பையன் போய் பார்க்கறான், அவங்க ஒரு முதலையானது ஒரு வலையில் மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றது. அப்ப அந்த முதலை அவனை பார்த்து சொல்லு, தயவு செஞ்சு என்னை இந்த வலையில் இருந்து காப்பாத்து, என்னை விடுவிச்சு, தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப, நான் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவேன், தண்ணீரிலே மூழ்கி நான் சாக நேரிட்டாலும் நேரிடலாம், எனவே தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. எனவே அந்த பையன் பயமா இருக்குது. உடனே அந்த பையன் சொல்றான், நான் உன்னை காப்பாற்ற வந்தா நீ என்னை கடிச்சு சாப்பிட்டுருவ, அதனால எனக்கு பயமா இருக்குது. அந்த முதல்ல சொல்லுது, நல்லது செய்யற உனக்கு போய் தீமை வர முடியுமா? அதனால நான் கண்டிப்பா நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாச்சு. அந்த பையன் பார்க்கறான், ஒரு கத்தி எடுத்து அந்த வலையை அப்படியே அறுக்க தொடங்குகின்றான். வலையானது அறுக்கின்றது, அதனுடைய தலையானது வெளியே வருகின்றது. வெளியே வந்த உடனே அந்த முதலை என்ன பண்ணுது, டப்பனுடைய காலை கவ்விக்கொண்டு அவனை தின்னுவதற்கு முயலுகின்றது. இந்த பையனுக்கு தாங்க முடியவில்லை. நல்லது செய்த உனக்கு எனக்கு தீமை செய்ய மாட்டேன்னு சொன்ன, ஆனா கடைசியில பார்த்து இப்படி என்னையே நீ உதவி செய்த எனக்கே நீ உபத்திரம் தருகின்றாய், என்ன இது? உடனே அந்த முதல்ல சொல்லுது, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். உடனே இந்த பையனால் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அருகில் இருந்த மரத்திலே காகங்கள் அமர்ந்திருக்கிறன, அவற்றை பார்த்து கேட்கிறான், இது சொல்றது உண்மையா? உடனே அந்த காகங்களும் இது சொல்றது உண்மைதான். நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கூடு கட்டி முட்டையிட்டு நாங்கள் பராமரிக்கின்றோம். நாங்கள் உணவு சேகரிக்க செல்லுகின்ற பொழுது பாம்பு என்ன பண்ணுது, எந்த விதமான வலியும் இல்லாமல் மேல நாங்கள் விடுகின்ற முட்டைகளை எல்லாம் குடித்து விட்டு செல்லுகின்றது. எனவே இந்த முதல்ல சொல்றதுதான் கரெக்ட், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. இருந்தாலும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருகிலே ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கழுதையை பார்த்து கேட்கிறான், இந்த முதலை சொல்வதும் காகம் சொல்வதும் உண்மைதானா? அப்போ அந்த கழுதை சொல்லுது, கண்டிப்பா அவங்க சொல்றதுதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன இளமையாக இருந்த பொழுது ரொம்ப கொழுகொழுன்னு இருந்தேன். என்னுடைய எஜமான் என்னுடைய முதுகிலை நிறைய துணிகளை ஏற்றி என்னை பயன்படுத்தி கொண்டான். இப்பொழுது எனக்கு வயசாயிடுச்சு, நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்பதனால் என்னுடைய எஜமானன் இப்பொழுது என்னை வெளியே துரத்தி விட்டான். எனவே இது சொல்வதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். இருந்தாலும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அங்கு ஒரு முயலானது முயல் சொல்லுது, இல்லை இல்லை, இது நன்மை செய்தால் நன்மைதான் விளையும், இது சொல்வதெல்லாம் போய். எனவே முதலைக்கும் அந்த முயலுக்கும் இடையே வாக்குவாதம் நடக்கின்றது. அப்போ அந்த முயல் சொல்லுது, முதலையை பார்த்து சொல்லுது, நீ அந்த பையனுடைய காலை உன்னுடைய வாயிலை கவ்வி கொண்டிருப்பதால் நீ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது, அதனால அந்த காலை விட்டு விட்டு நீ பேசு. உடனே முதலை சிரித்து விட்டு சொல்லுகிறது, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவனை விட்டா என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். நான் ஒன்றும் முட்டாள் என்று நினைத்துக் கொள்ளாது என்று சொன்ன பொழுது அந்த முயல் சொல்லுகின்றது, முட்டாள் முதலையே, உன்னுடைய பலமே உன்னுடைய வாளில் தான் இருக்கின்றது. அவன் ஓட நினைத்தா நீ வாளை தூக்கி அடித்தால் அவன் விழுந்து விடுவான், அதை ஏன் மறந்து விட்டாய்? உடனே அந்த முதலையானது அவனை விடுவித்து விட்டு இருவரும் வாக்குவாதம் தொடங்குகின்றது. அப்பொழுது அந்த முயலானது அந்த பையனை நோக்கி சொல்லுகின்றது, ஓடிவிடு ஓடிவிடு என்று சொல்லுகின்ற பொழுது அவன் ஓடத் தொடங்குகின்றான். அந்த முதலை வாளை தூக்கி அடிப்பதற்கு தூக்குகின்ற பொழுதுதான் தெரிகின்றது, அந்த வலையிலே தலை மட்டும்தான் வெளியே வந்திருக்கின்றது, வாள்லாம் அப்படியே தான் இருக்குது. உடனே அந்த பையன் என்ன பண்றான், ஓடி செல்லுகிறான். அந்த முதலை முயலை பார்த்து சொல்லுகின்றது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. உடனே இந்த பையன் ஊர்ல போயிட்டு மக்களை எல்லாம் கூட்டி கொண்டு வரான். இவன் அழகாக வளர்த்த ஒரு நாயும் இவனோடு வருகின்றது. அப்பொழுது எல்லோரும் அந்த முதலையை போய் அடிக்கின்றார்கள். அவன் பார்க்கற எங்க அந்த முயலானது. உடனே அந்த தன்னோட அந்த நாயானது முயலை துரத்தின் போது, ஐயோ அதை கடிச்சிடாதுன்னு சொல்லி இவன் ஓடுகின்றதுக்குள்ளாக இவனுடைய வீட்டு நாயானது அந்த அறிவான அந்த முயலை கடித்து சாகடித்து விடுகின்றது. அப்பொழுது அந்த மனிதன், அந்த சிறுவன் சொல்லுகிறான், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி சென்று விடுகின்றான். பிரியமானவர்களே, பாட்டி வடை சுட்ட கதையை விட ஒரு பெரிய கதையை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு.
ஆனா அந்த கதையானது நமக்கு மிகப்பெரிய ஒரு யதார்த்தத்தை எடுத்து சொல்லுகின்றது. இது உணவிற்காக போராடுகின்ற முதலை, இது உயிருக்காக போராடுகின்ற அந்த சிறுவன், மேலுமாக அறிவான முயல் என்று சொல்லி போராட்டங்களையே முன்னிலைப்படுத்துகின்ற இந்த நன்னெறி கதையானது நமக்கு சொல்லுகின்ற உண்மை இந்த நம்முடைய இந்த உலகம் என்பது, இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு யானையை போன்றது. நம்முடைய பிரச்சனைகள் என்பது ஒரு சிறிய எறும்பை போன்றது. எறும்பினால் இந்த யானையை முழுமையாக பார்க்க முடியாது, ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும். அதுபோல இந்த வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய பிரச்சனைகளால் இந்த வாழ்க்கையை முழுவதுமாக பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள முடியாது. எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இன்றைய முதல் வாசகத்தில் யோபு சொல்லுகின்றார், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், எல்லாவற்றையும் இழந்து விட்டார். உடைமைகளை இழந்தார், உறவுகளை இழந்தார், உடல் நலத்தை இழந்தார், உடன்பிறப்புகளை இழந்தார், மனைவியை இழந்தார். ஆனால் அத்தகைய ஒரு சூழ்நிலையான சூழ்நிலையில் கூட இறை நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. எனவே இத்தகைய போராட்டமான சூழ்நிலையில் கூட விசுவாசத்தை அவர் இழக்கவில்லை. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுகின்றார், மண்ணில் வாழ்ந்து மனிதருக்கு போராட்டம் தான். மண்ணில் வாழ்வது என்பது இந்த மனிதருக்கு போராட்டம் தான். ஏனென்று சொன்னால் போராடுகின்றது தான் மனிதனுடைய வாழ்க்கை. டார்வின் தியரி சொல்லுகின்றது, இது வலிமையாக போராடுகின்ற இனம் மட்டும்தான் இந்த மண்ணிலே உயிர் பிழைக்க முடியும். இது போராடாத இனங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே மறைந்து விட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இந்த துன்பங்கள் மத்தியிலே அப்போது நாம் எப்படிதான் இந்த வாழ்க்கையை அணுகுவது, ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்தோடு எப்படிதான் நாம் வாழ்க்கையை அணுகுவது என்பது ஒரு எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்தை தருவது போன்று இருக்கின்றது. எனவே அதற்கு தான் 2 நிகழ்வுகள் கொடுக்கப்படுகின்றன, 2 வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்படுகின்றன. இன்றைய நற்செய்தி சொல்லுகின்றது, இயேசு முதலிலே துன்பத்தோடும் துயரத்தோடும் இருந்த நோயாளிகள் இவர்களை தேடி சென்று தன்னுடைய உடன் இருப்பையும் தன்னுடைய உபசரிப்பையும் கொடுத்து அவர்களை தேற்றுகின்றார். அப்போது நம்முடைய துன்பமான சூழ்நிலையிலே துயரத்தோடு நம் வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு உடன் இருக்கின்றார் என்பதை முதலில் உணர்ந்து, கடவுள் கண்டிப்பாக இந்த நிகழ்கால பிரச்சனையில் இருந்து நிரந்தரமான இறைவன் என்னை மீட்பார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும் என்பதுதான் முதல் செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஓடி ஓடி சென்று நோயாளிகள், பாவிகள், ஏழைகள் எல்லோருக்கும் ஓடி சென்று இயேசு உதவி அவர்களுக்கு இறைவனுடைய இரக்கத்தை கொடுப்பதை இன்றைய நற்செய்தி பதிவு செய்கின்றது. இரண்டாவதாக, இத்தகைய துன்பங்கள் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய அணுகுமுறை என்பது, நம்ம இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம நாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு அறிவின் அடிப்படையிலே அவற்றை அணுகி கொண்டிருக்காமல், இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னாலான முயற்சிகளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிப்பதுதான் இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை. முதலாவது கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பது, இரண்டாவதாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர நான் என்ன செய்ய வேண்டும். அப்போ என்னுடைய பிரச்சனையாக இருக்கலாம், மற்றவங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அவர்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு வர நான் என்ன செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் அழகான 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று சிம்பதி, இன்னொன்று எம்பதி என்று சொல்வார்கள். சிம்பதி என்று சொன்னால் பரிதாபம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அது எந்த விதமான ஒரு பரிகாரத்திற்கு உட்படுத்தாது. இரண்டாவது எம்பதி என்று சொல்வார்கள், கெட்டிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ் என்று சொல்வார்கள், ஃபீலிங் தி ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ் என்று சொல்வார்கள். அடுத்தவருடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக கருதி அதை விடுவிப்பதற்கு எடுப்பதற்கான முயற்சிகள், இதைதான் பரிகாரம் என்று சொல்வார்கள். முதலாவது பரிதாபத்தோடு சென்று விடாமல் பரிகாரம் செய்வதற்கு முயற்சி செய்தல், அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ளுதல், அதுதான் எம்பதி என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இது இரண்டாவது அணுகுமுறை. துன்பத்தில் இருந்து வெளிவருவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவைகளை சாதனைகளாக மாற்றுவார் என்பதுதான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற ஒரு உற்சாகமான ஒரு ஆசீர்வாதமிக்க செய்தி. நம்முடைய வாழ்க்கையிலே சுடுகின்ற வரைதான் நெருப்பு, சுற்றுகின்ற வரைதான் பூமி, போராடுகின்ற வரைதான் மனிதர். அதுபோல துன்பங்கள் மத்தியிலே விடாமுயற்சியோடும் வீரமுள்ள விசுவாசத்தோடும் இது வாழ்ந்தவர்கள் தான் இன்று சாதனையாளர்களாக, புனிதர்களாக போற்றப்படுகின்றார்கள். அவை ஆபிரகாம் தொடங்கி அன்னை மரியாள், அன்னை தெரசா வரையில் நீண்டு கொண்டே செல்லலாம். இத்தகைய விதத்திலே துன்பங்கள் மத்தியிலே விடாமுயற்சியோடு வீரமுள்ள விசுவாசத்தோடும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இரண்டாவது அந்த துன்பத்திலிருந்து வெளிவதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்து உயிருள்ள மனிதர்களாக வீரியமுள்ள விசுவாசத்தோடு வாழ ஆசீர்வாதம் என்று ஜெபிப்போம். என்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கூட சொல்லுகின்ற செய்தி, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடுகின்ற வரை மனிதன். இதுபோல விடாமுயற்சியோடும் வீரமுள்ள விசுவாசத்தோடும் வாழ்கின்றவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். கடவுள்
பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். எனவே தந்தை, மகன், மகள் என்கின்ற உறவின் அடிப்படையிலே நம்முடைய தேவைகளை நம்முடைய தந்தையும் தலைவருமாக இருக்கின்ற இயேசுவிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். போராட்டங்கள் நிறைந்தது எங்கள் வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த போராட்டங்களுக்கு இடையில் உமது ஆசீர் என்ற வசந்தத்தை காணும் கண்களை எமக்கு கொடுத்து எமது பிரச்சனைகளுக்குள்ளும் ஒளிந்து கிடக்கும் நன்மைகளை காணும் அருளை தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் எவ்வளவோ மக்கள் தினம் தினம் துன்பங்களால் மாய்கிறார்கள். இறைவா, அவர்கள் துன்பங்களில் இருந்து விடுதலை அடைந்து உமது மீட்பையும் நிறைவாழ்வையும் சுவைக்க அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை. இறைவா, நற்செய்தி பணியில் தம்மையே ஈடுபடுத்தி கொண்ட அனைவரும் தாங்கள் நம்பும் நற்செய்தியை வாழ்வாக்கி செயலாக்கவும் இவ்வாறு அன்பு மக்களாகிய எளியோருக்கு நற்செய்தியின் மீட்பு சென்று சேர்வதற்கு துணை செய்யுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிலுவை வழிதான் உயிர்ப்பு. தாயாகிய தந்தையே, எம் சிலுவைகளை பிறருக்கு உயிர்ப்பு வழங்கக்கூடிய கருவிகளாக மாற்றி அதன் வழியாக இயேசுவின் அர்த்தமுள்ள சீடர்களாக நாங்கள் வாழவும் வரம் பொழியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகின்றோம். வாரத்தினுடைய முதல் நாள் காலை வேலையில உமது திருமகனுடைய நற்கருணை பிரசன்னத்திலே, அவருடைய திருத்தாயாருடைய திருத்தலத்திலே ஒரே வானக தந்தையின் அன்பு பிள்ளைகள் என்கின்ற உறவின் அடிப்படையிலே எங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். திருப்பாடல் 91 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகின்றது, உங்கள் துன்ப வேளையில் நீங்கள் என்னை கூவி அழையுங்கள், நான் உங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன அற்புத தேவனே, இப்பொழுது மக்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் நீரை நிறைவேற்றி துன்பங்களிலிருந்து இவர்களை தப்புவித்து இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதத்தையே வழங்கி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வின் தேவைகளை நிறைவேற்ற அனைத்தையும் படைத்துள்ளி, அவை அனைத்தையும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த பொருட்கள் வழியாக உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இவை எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்கும் அருட்சாதனமாக மாற்றி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமையை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அழைக்க திருவுளமானார். மேலும் இருளில் இருந்து உமது வியத்தகு ஒளிக்கு நிறங்களை அழைத்ததால் நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே நம்பிக்கையோடு கூட சூழ்ந்து வந்து அன்னையுடைய திருத்தலத்திலே நாடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த வாரம் முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை என்ற போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபடுகின்ற பொழுது, சோர்வுகள் வருகின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து மேலுமாக அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு வாழ்வதற்கான சக்தியை பெற தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற நற்கருணை திருவிருந்திலே தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து பிற சமயத்தை சார்ந்திருக்கின்ற பிரிவினை சபைகளை சார்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் இதில் பங்கெடுக்க வேண்டாம் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருவாய்
நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள திருவுளமானதால் உம்மை போற்றுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றும் வாழவும் அதன் பயனாக உலகை உய்விக்கும் நற்பணிகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபடவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.